subscribers, subscribers, subscribers. இந்த வீடியோவின் நோக்கம் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே. இதில் வரும் கருத்துக்கள் யாரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. இங்கு காட்டப்படும் ரோஸ்ட், காமெடி எல்லாம் ஃபன் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் மாத்திரமே. எதுவும் ஹேட் அல்லது நெகட்டிவ் ஸ்ப்ரெட் செய்யப்படவில்லை. ஒரு விசாரி கமிஷனர் வந்து ஏதோ கேட்டுருங்க, அவனை பற்றி ஒரு ஃபைலை காட்டுறாங்க. ஃபைலை காட்டினா அவனை பற்றி ஒரு பில்டப்பாக பேசிட்டு இருக்காரு. நீங்களே கேளுங்க அது பில்டப்பை. நம்ம பாதுகாப்புக்காக எவ்வளவோ சட்டங்களை எழுதிட்டோம். ஆனா அவர் சொன்ன தர்மத்துக்கு முன்னாடி இந்த சட்டம்லாம் ரொம்ப சின்னதா தெரியுது. நீங்க அவருடைய நடைமுறையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் அவருடைய ஆத்ம சித்தாந்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். தப்பு பண்ணா 100 பேரை கொல்லுவாரு, அனாவசியமா ஒரு எறும்பு கூட காயப்படுத்த மாட்டாங்க. யோ இரியா, இப்போ என்ன சொல்ல வர? அவரை பிடிப்பியா பிடிக்க மாட்டியா? சாரி மேடம், ஐ காண்ட். அப்ப வெளியில போடா நாயே. நம்ம பாளைய வந்து ஒரு இடத்துக்கு போறாரு, உள்ளே போய் விட்டு உள்ள ஒரு குகைக்குள்ளே போறாரு. திடீர்னு ஒரு சாமியார்ட்ட, பெரிய சாமியார் போய் பார்த்து வர்றாரு. அங்கே போய் மீட் பண்ணுற ஒரு கதைகள் இருக்கு. மகனே வா, மகனே வா, உனக்காக கத்துருந்தேன். எதுக்காக கத்துருந்தீங்க? என்னக்காக? என்னது? ஆமாப்பா, ரொம்ப நாளாக முட்டு வலி சொன்னேன், மறந்து வாங்கினியாப்பா? இல்லை, நான் வந்து வர வழியில் மறந்துட்டேன். சரி விடு, ஆபத்தை காப்பாற்றிருக்க. செம்ம வெற்றிப்பானுக்கு. தேங்க்யூ. ஆனால் ஒன்று, இதை பற்றி சொல்லணும்னா இப்போ ஒரு பெரிய ஆபத்து வரும்போதுப்பா அடுத்த ஃப்யூச்சரில். ஐயோ, என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, நீ அதுக்காக நீ ஒரு தவம் பண்ணியிருக்கணும். தவமா? இது உட்காந்து பண்ணுமா? இல்லை, ஒத்த கால நிற்கணுமா? ஐயோ முடியாதே. அப்போ வெளியே போ. இல்லை சும்மா ஃபன். இது ஒரு காமெடியாக. ஆக்சுவலி அவர் திடீர்னு தியானத்தில் இருக்க சொல்கிறாரு. அவரை பவர் வாங்கணுக்கா. அப்புறம் கட் பண்ணால் அப்படியே ஒரு ஃபியூ இயர்ஸ் போகுது படத்தில். திடீர்னு நம்ம ஒரு சீனை காட்டுறாங்க. அது சைனீஸோட ஜென்ரலை காட்டுற சீனில் அவள் என்ன பண்ணுறா நீங்களே பாருங்கள். சுட்டு தள்ளுறது எல்லாரையும், அந்த ட்ரைபல் பீப்புளை. அந்த சீன் பார்க்கும்போது கோவம் அப்படி இருந்துச்சு. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? அப்புறம் திடீர்னு ஒரு சீனில் ஒரு மெசேஜ் வருது அவர் ஜென்ரல் என்ன மெசேஜ்னா, அவர் ஒரு பையன் செத்து போயிட்டாரு. எப்படி செத்தான்னு நீங்களே கேளுங்க காமெடியை. சார், ஒரு இந்தியன் சோல்ஜர் குத்துனா ஒரே குத்துல செத்து போயிட்டாரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். திடீர்னு ஒரு சீன்ல அவர் இந்தியா சந்தோஷமா பிடிக்கலையா? அது எப்படாது நம்ம ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ தோக்கடிக்கணுக்காக ஏதோ ஒரு ஐடியா பண்றது. ஜென்ரல் நம்ம அவரோட மேலே ஆளத்து போறது அந்த இடத்துல. சைனாவோட இல்லை என்ன சொல்றது இல்லை சீனில். அப்புறம் அவரை போய் பார்க்கும்போது திடீர்னு அவரை பற்றி சொல்கிறார். இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேங்க. இந்த படத்தை ஸ்கிப் பண்ணால் இந்த சீனை பார்த்தேன். அப்புறம் திடீர்னு அவர்